இந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஆர்ஆரில் உள்ள ஃபஸ்ட்டு கொட்டா, அதுக்கு அடுத்தது ஆட்டுக்கொட்டா. அந்த ஃபஸ்ட்டு கொட்டா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொட்டா பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ளோஸ்டாக இல்லை. நம்ம சார்ட்ட முன்னாடி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம். சார் என்ன சொன்னாங்க, நம்ம மற்ற பண்ணையிலேருந்து நம்ம கீத்து பறித்து அதை வந்து மட்டை பறித்து கீத்து எழுதி நீங்கள் போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ அங்கே மற்ற பண்ணையிலேருந்து கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அவங்களும் மற்ற வேலையில் இருக்காங்க. நம்ம அதை சாரை கேட்போம். இப்போ சார் ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்க்குற இது வந்து இது ஒரு ரூம் மாதிரி. ஸோ அவங்க வாடகை எடுத்துகிட்டு நம்ம கம்பெனி அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்குதா சொன்னாங்க. பட் அது இருக்கவே நமக்கு வந்து சைட்டில் வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம், அது கீத்தாவோ வாட்டவர், க்ளோஸ் ரூம் நமக்கு தேவை. இப்போ இதே நம்ம அந்த இதில் நம்ம விராலிமலை இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷீட்லேயே ஒரு பக்காவாக ஒரு இது வச்சுருப்பாங்க, இவ்வளோ நீட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகிறோன்னா இப்போதைக்கு இதை நம்ம ஒரு 75 கீத்து 3 கட்டு, ஒரு கட்டு வந்து 25 கீத்து இருக்கும், 25 கீத்து இருக்கும். ஸோ ஒரு கட்டு 25 கீத்து வந்து 250 ரூபா இருக்குது சின்ன சைஸு. ரொம்ப பெரிய சைஸுன்னா 300 ரூபா. ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் ஒரு 900 ருபீஸ் செலவு பண்ணோம்னா, நம்ம 900 ப்ளஸ் ஒரு 100 ரூபாய்க்கு வந்து ஒரு அது பேர் என்னங்க, அந்த கீத்தை கட்டுறது, கீத்து இப்போ பாலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பாலை இல்லை நம்ம ஏதாவது கட்டுக்கம்பி வாங்கிட்டு செலவு பண்ணோன்னா ஒரு 1000 ரூபா செலவு பண்ணால் இது ஒரு பக்கா ரூமாக ரெடி ஆகிடும். சார்ட்ட அப்ரூவல் கேட்போம். இது கேட்டோன்னா நம்ம இதை பண்ணிட்டோன்னா, இப்போ வந்து இப்போல்லாம் சேர்ந்து தான் இருக்காங்க. இப்போ சகோதரர் பிரபு அவங்க அவங்க பேர் என்ன, ராமர் எல்லாம் இப்போ ஒரே ரூம் தான் படுத்துக்கிறாங்க. ஸோ இது க்ளோஸ் ஆகிட்டா அது கொஞ்சம் டெம்பரரி, ஏதாவது அங்கே தங்க வேண்டியிருக்கு, ஏதாவது பொருள் வைக்கணும், வச்சு பூட்டணும், ஏதாவது நம்ம இருக்கிற அவைலபிள் ஷீட்டை வச்சு இது பூட்ட தோக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரு 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணோம்னா இது வந்து ஒரு பக்கா ரூம் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம அடுத்த லெவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம மொபைல் கொட்டகைக்கு எந்த மாதிரி சைஸ் அப்படின்றத நம்ம சார்கிட்ட மற்ற எல்லா சிஸ்டர்ஸும் பேசி நம்ம ஒரு ஃபைனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம கொட்டேஷன் கேட்போம். அது பேஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இது பண்ணால் இப்போ தற்காலிக டெம்பரரி ப்ராப்ளத்தை கொஞ்சம் நம்ம சால்வ் பண்ணலாம். நன்றி.